ஏழாவது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவரை முதலமைச்சரை வாழ்த்தும் போதும் இடையில உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் நான் உட்கார்றதும் இப்ப இது 7வது முறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஒரு உறுப்பினர் அழைக்கும் போது இன்னொரு உறுப்பினர் குறுக்கிட்டால் நாளைக்கு நானும் குறுக்கிடுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. இப்ப நான் 7வது முறையா நீங்க பேசும்போது உட்காருங்க. பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்ல. 7வது முறையா முதலமைச்சரை வாழ்த்துறேன் பேசுறேன். அவர் அனுமதிங்க. நான் இவங்க குறுக்கிட்டதுனால 7வது முறையா நான் எந்திரிச்சிருக்கிறேன். 7வது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவரை முதலமைச்சரை வாழ்த்தும் போதும் இடையில உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் நான் உட்கார்றதும் இப்ப இது 7வது முறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஒரு உறுப்பினர் அழைக்கும் போது இன்னொரு உறுப்பினர் குறுக்கிட்டால் நாளைக்கு நானும் குறுக்கிடுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். உறுப்பினர் காமராஜ் பேச அனுமதி அளித்து பேசுங்க. நீங்க என்ன பேச சொல்லிட்டாங்கன்னு. ஆமா, நம்ம பிரச்சனை தான் காவேரி பிரச்சனை. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க வேண்டாம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேணாம். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் பேச அழைத்து பேசுங்க.